இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, நாசர், ஜோர்ஜ் ஜார்ஜ், அபிராமி, வடிவுக்கரசி ஆகியோர் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் தக் லைஃப். முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் கதையை மையப்படுத்திய இந்த படத்தை கமல்ஹாசன், உதயநிதி ஸ்டாலின், சிவா ஆனந்த், ஆர் மகேந்திரன் ஆகிய பலர் தயாரித்துள்ளனர். ஏ.ஆர். ரஹ்மான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். வரும் ஜூன் 5ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஜிங்கச்சா என்ற பாடலின் லிரிக் வீடியோ வெளியானது. இந்த பாடலுக்கு கமல்ஹாசன் சார் பாடல் வரிகள் அமைத்து கொடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிம்பு கமலை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார். அப்போது பேசும்போது தமிழ் சினிமாவின் நம்பர் 1 நடிகர் கமல் மட்டும்தான் என்று அவர் விண்வெளி நாயகனாக மாறிட்டார் என புகழ்ந்து தள்ளியுள்ளார். கமல் சாருக்கு அடுத்துதான் ரஜினி சார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கமல் சார் தான் எனக்கு ரோல் மாடல் என சொல்லி இருக்கிறார் சிம்பு. இதனால் கோபமடைந்த ரஜினி ரசிகர்கள் சிம்புவை மீம்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர். இதனை பார்த்த டி.ஆர். சிம்பு பேசினது தப்புதான், என மன்னிச்சிடுங்க ரஜினி சார் என கண் கலங்கி ரஜினி சாரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படம் பெரிய ஹிட் ஆனது. இப்படத்தில் வந்த கதாபாத்திரங்களை 2ஆம் பாகத்திலும் தொடர்வதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜெயிலர் 1 படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன், மருமகளாக நடித்திருந்த மிர்னா மோகன் ஆகியோர் அதே கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். கேமியோ ரோலில் மாஸ் காட்டிய மோகன்லால், சிவராஜ்குமார் ஆகியோர் இப்படத்திலும் நடிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் புது வில்லன்கள் இதில் களமிறங்கப்படலாம் என தகவலும் வெளியாகி உள்ளது. சமீபத்தில் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு பழைய உட்லாண்ட் ஹோட்டலில் நடக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.